சஷ்டி கிருத்திகை நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது உங்க அம்மாலாம் பாத்தீங்கன்னா நம்ம அம்மா இல்ல நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடாம இருக்கம்பா விரதம்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா சஷ்டி விரதம்னுவாங்க இல்ல கிருத்திகை விரதம்னுவாங்க. இந்த ரெண்டு விரதமும் ஒரு மனிதன் ஆரம்பிச்சுட்டா அவனே நினைச்சாலும் இல்ல அவனே வந்து விடணும்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு விரதமே எங்களுக்கு பிரபஞ்ச அனுமதி கொடுத்தா மட்டும்தான் உங்களால இருக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இன்னைக்கும் ஒரு பெரிய பிரபல தயாரிப்பாளர் சஷ்டி விரதம் இருப்பார். நான் கேட்பேன், சாப்பிடாம இருக்கீங்களா இப்ப சஷ்டிப்பா நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டோமா. அந்த மாதிரி இந்த சஷ்டி விரதமும் கிருத்திகை விரதமும் ஒரு மனிதன் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அது நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க கடைசி கலியுகம் அழிவு வரைக்கும் உங்களால நிறுத்த முடியாது. பிரபஞ்சம் விருப்பப்பட்டு முருக சக்தி அனுபவிச்சா மட்டும் தான் உங்களால அந்த விரதம் இருக்க முடியும். அப்படிப்பட்ட விரதம் தான் இந்த கிருத்திகை விரதம் சஷ்டி விரதமும். சஷ்டி விரதம் இருந்தா சகலமும் கிடைக்கும் சொல்லி நம்ம முன்னோர்கள் வாக்கு. சகலம்னா என்ன? ஈய பரஸ்பர வாழ்க்கை எல்லாமே. அதனால சஷ்டி விரதம் இருக்கிறவங்க மேக்சிமம் நாளுக்கு நாள் வளர்ந்துதான் போயிட்டு போன தவிர கீழே இறங்கி வரவே மாட்டாங்க. இது நான் கண்ட உண்மை. என்னாலேயே சஷ்டி விரதம் இருக்க முடியல. ஏன்னா நான் பொது வெளியில நிறைய சுத்திருக்கனால எங்கேயா இடத்துல மறந்து